பக்கம் பக்கமாக பலர் விளக்கியும் புரியாத சில விஷயங்கள் எதிர்பாராத ஒரு சிறிய அனுபவத்தில் தெளிவாக விளங்கிவிடுகின்றன. ஸ்வர்ணிகாவிற்கு அன்று கிடைத்த அனுபவமும் அப்படித்தான். சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஆதித்யன், சமாதானப்படுத்த வந்த வருணன், நந்தினி, அகல்யா என பலர் எடுத்து கூறியும் ஸ்வர்ணிகாவிற்கு விளங்காத அரசனின் செய்கையில் இருந்த நியாயம் வாகினி எதேச்சையாக எடுத்து கூறியவுடன் எளிமையாக புரிந்துவிட்டது அவளுக்கு. வாகினியின் விளக்கங்களை கேட்டு தெளிவு பெற்ற ஸ்வர்ணிகா, உண்மைதான் வாகினி, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அரசரை புரிந்து கொள்ளாமல் அவர் மீது அன்று நான் கோபம் கொண்டது எத்தனை தவறென்று எனக்கு புரிய வைப்பதற்காகவோ என்னவோ, அந்த ஆண்டவன் அகல்யாவின் வளையலை தொலைந்து போகச் செய்து அதை தேடிச் சென்ற என்னை காயம்பட்டு படுக்க வைத்து உங்கள் மூலமாக உபதேசம் பெறச் செய்திருக்கிறார். என் அர்ஜுனனுக்கு கீதாபதேசம் செய்தது அந்த ஸ்ரீகிருஷ்ணர் என்றால், எனக்கு ஆதித்ய உபதேசம் செய்து என் அகக்கண்ணை திறந்தது நீங்கள்தான் வாகினி என சீண்டலுடன் தோழியை பாராட்டினாள் ஸ்வர்ணிகா. உங்கள் அர்ஜுன புராணத்தை ஆரம்பித்து விட்டீர்களா? சற்று நேரம் பொறுத்திருங்கள், நான் சென்று உணவெடுத்து வந்து விடுகிறேன். நன்கு உண்டு தெம்படைந்து விட்டு விடிய விடிய அர்ஜுன காவியம் படியுங்கள், நான் கேட்கிறேன் என குறும்பாக சொல்லிவிட்டு உணவெடுத்து வரச் சென்றாள் வாகினி. இங்கு பார்க்கவ அரண்மனையில் கணவன் தன் மீது கொண்டுள்ள அன்பை பற்றி வாகினியிடம் ஸ்வர்ணிகா தெளிவு பெற, அங்கு பயணம் சென்றிருந்த ஆதித்யன் மாலினி அஸ்வதியுடன் தன் இளைய மனைவியை பேதப்படுத்தி அவளது நற்பண்புகளை சிலாகித்து சொல்லி வந்தான் நண்பனிடம். அவன் முன்பே உணர்ந்திருந்த மனைவியின் உத்தம குணங்கள் மாலினி அஸ்வதியை சந்தித்த பின்னால் உச்சகட்ட மரியாதையை மனைவி மீது உண்டு பண்ணியிருந்தது. என்னை சார்ந்த மற்ற பெண்கள் உத்தமிகள் என்றால், என் இளைய மனைவி ஸ்வர்ணிகாவோ மனித பிறவியே அல்ல பிரதாபா. அவள் தெய்வத்திற்கு நிகரானவள். அழகு, அறிவு, விவேகம், வீரம், சுயநலமின்மை, பணிவு, அடக்கம் என ஒட்டுமொத்த நல்ல குணங்களின் மகா சங்கமம் அவள். அவளுக்கு இருக்கும் உயரிய குணத்திற்கு என்னை போன்ற சாதாரண மனிதனுக்கு மனைவியாக வேண்டியவள் அல்ல அவள். பூமியில் அவதாரம் எடுக்கும் அந்த இறைவனுக்கே மாலை சுட்ட வேண்டியவள். எந்த பிறவியில் நான் செய்த புண்ணியமோ அந்த மலர்விழியால் என்னை மணாளனாக தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என மெய்மறந்து புகழ்ந்து வந்தான் தன் இளைய மனைவியை. ஆரம்பத்தில் சுயநினைவோடு பேசி வந்தவன் இளைய மனைவியின் மேன்மை குணங்களை மனதினுள் காட்சிகளாக ஒட்டி பார்க்க அவனுக்குள் பரவசம் பெருகி, ஏதோ கனவில் பிதற்றுபவன் போல எங்கோ இருக்கும் மனைவியை கற்பனையில் எண்ணி மதிமயங்கி பேசி வந்தான். தன்னை மறந்து மனைவியின் புகழை பாடி வந்தவனை பிரதாபனின் குரல் தட்டி எழுப்பியது. இத்தனை மகத்தானவளைத்தான் நீ நெருங்க விடாமல் செய்து வைத்திருக்கிறாயா என்ன? அவள் மனிதனுக்குரியவள் அல்ல, அது இது என்று காரணங்களை அடுக்கி அந்த சின்ன பெண்ணை விலக்கி வைத்து அவள் மனதை காயப்படுத்தினாய் என்றால், பிறகு நான் வருணன் தன் சபதத்தில் வெல்லும் வரை அல்ல, வாழ்நாள் முழுவதுமே உனக்கு எதிரியாகி விடுவேன், ஜாக்கிரதை என மிரட்டி ஆதித்யனின் சிந்தனை ஓட்டத்தை கலைத்தான். மனைவியை பற்றி தான் கண்டு வந்த கற்பனையை மிரட்டல் விடுத்து தடுத்த பிரதாபனை எரிச்சலுடன் பார்த்து கொண்டிருந்தான் ஆதித்யன். தன் சிந்தனைகளுக்கு தடை செய்தவனை ஆதித்யன் முறைக்க, மனைவிகளிடம் மனதை பறிகொடுத்து காதல் வசனங்களை பொழிந்து வந்த அவர்களை மாட்டிக்கொண்ட மாலினி முறைத்து வந்தாள். அஸ்வதிக்கு முன்பு அரசனை கொல்ல வேண்டும் என்றிருந்த வெறியுணர்வு மாறி அவனிடம் இருந்து தன் உயிர் தப்பிக்குமா என்ற பயம் தோன்றியிருந்தது. ஆனால் மாலினிக்கோ அவள் ஆழ்மனதின் வஞ்சமும் பகையும் துளியும் குறையவில்லை. அவளது வஞ்சத்தையெல்லாம் பொருட்படுத்திக் கொள்ளவில்லை ஆதித்யன். அவன் மாலினியை நோக்கி, கூரடி, மாறனை எங்கே எப்போது சந்தித்தீர்கள்? அவன் ஏன் உங்களை தாக்கினான்? நீங்கள் எனக்கு எதிராக செய்த சதிகள் பற்றி தெரிந்திருந்தும் எப்படி உயிரோடு விட்டு வைத்தான் உங்களை என விசாரித்தான். மாலினி பதில் சொல்ல ஆரம்பித்தாள். அஸ்வதியிடம் மனஸ்தாபம் கொண்டு மித்ரவிந்தா நோக்கி செல்லும் பாதையில் நான் சென்று கொண்டிருந்தேன். அந்த வழியில்தான் நான் எனது ஊரை சார்ந்தவர்களான இந்த அடியாட்களை சந்தித்தேன் என சொல்லி வந்தவள் மாட்டிக்கொண்டு கைதாகி மண்டியிட்டிருந்த நபர்களை சுட்டிக்காட்டினாள். பின்பு மேலும் கதையை தொடர்ந்தாள். எனக்கு இவர்களுடன் முன்பிருந்தே பழக்கம் இருந்து வந்தது. இவர்களை சிங்காதனபுரத்திற்கு அனுப்பி தளபதி பிரதாபனை கடத்தி கொண்டோ கடத்தி வர முடியவில்லை என்றால் அவரை மாய்த்துவிட்டோ வரும்படி சொன்னவள் நான் தான். எனக்காகத்தான் இம்மனிதர்கள் பணியாற்றி வந்தார்கள். இவ்வாறாக மாலினி கதை கூறி வந்த வேளையில் அஸ்வதி இடி விழுந்தது போல அதிர்ந்து போன உணர்ச்சியில் மாலினியை வெறுத்து பார்த்தாள். அவளது பார்வையில்
கோபம், ஏமாற்றம், குற்ற உணர்ச்சி அனைத்தும் கலந்திருந்தன. உணர்ச்சிகளின் கலவையோடு அஸ்வதி தன்னை நோக்குகிறாள் என்று தெரிந்திருந்தும் மாலினி அவளை திரும்பி பார்க்கவில்லை. பார்ப்பதற்கு அவள் உள்ளம் கூசியது. தோழியை திரும்பி பாராமலேயே கதையை தொடர்ந்தாள். ஆனால் அஸ்வதி அவளை தொடரவிடாமல் மாலினியின் கழுத்தை நெரித்து, துரோகியே, சண்டாள பாவியடி நீ! உன் சதிச்செயல்களுக்கு முன்னால் அந்த சகுனியே தோற்றுப் போய்விடுவான். உன்னை மலை போல் நம்பி வந்த என்னை ஏமாற்றிவிட்டாயேடி! உன் சொல்லையும் உன் தந்தையின் சொல்லையும் தேவவாக்கு போல நம்பி செயலாற்றி வந்திருந்தேன் நான். இத்தனை பெரிய உண்மையை என்னிடமிருந்து மறைத்திருக்கிறாயேடி! இந்த பாவிகளை எதேச்சையாக வழியில் சந்தித்ததாக நீ சொன்னாய். அதையும் நான் நம்பி என் இன்பங்களையெல்லாம் நிர்மூலம் செய்த இந்த பாவிகளுடன் நானும் கூட்டு சேர்ந்து கொண்டேன். நீயோ அரசருக்கு மட்டுமில்லாமல் எனக்கும் எதிராகத்தான் சதிகளை நிகழ்த்தி வந்திருக்கிறாய். இப்போதுதான் புரிகிறது. நீ எனக்கு செய்த அத்தனை உபகாரங்களும் எனக்காக செய்த உதவிகள் கிடையாது. உன் நலனையும் உன் தந்தையின் நலனையும் மட்டுமே கருத்தில் கொண்டு செய்யப்பட்டவை அவை. நான் தான் பைத்தியம் போல உங்களை நம்பி ஏமாந்து விட்டேன். இப்போது நரக வாயிலில் நின்று கொண்டிருக்கிறேன். உன்னை என் கையாலேயே கொன்று போடுகிறேன் அடி. உன்னை வதைத்துவிட்டு உன் கூட்டாளிகளையும் கொள்கிறேன். எனக்கு நீங்கள் செய்து வந்த துரோகத்திற்கு அதுதான் உங்களுக்கு தண்டனை என ஆத்திரத்தில் அலறியவள் மேலும் மேலும் மாலினியின் கழுத்தை நெரித்தாள். மாலினியும் அஸ்வதியிடமிருந்து விடுபடுவதற்காக போராடி வந்தாள். அந்த கூட்டாளிகள் பற்றிய வரலாறு பிரதாபனின் ஆவலை தூண்ட அந்நபர்கள் குறித்து கேட்க அவன் மறுபடியும் வாயெடுத்தான். அதை புரிந்து கொண்ட ஆதித்யன் முன்பைப் போலவே விசாரணைக்கு இடையூறு விளைந்துவிடக்கூடாதென எண்ணி சூழ்நிலையை திசை திருப்ப முயன்று கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்த அஸ்வதியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்து, எத்தனை துணிவிருந்தால் அரசன் எனது விசாரணைக்கு இடையூறு செய்வாய் நீ? தண்டிக்கவும் மன்னிக்கவும் எனது நாட்டில் எனக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. நீ செய்யாத எந்த குற்றத்தை அவள் செய்துவிட்டாள்? பேராசைக்காக பெற்ற தாயை அறைக்குள் அடைத்து வைத்தாயே, அது குற்றமில்லையா என்ன? இந்த வஞ்சகியாவது அவளை பெற்றவனிடம் இறுதி வரை அன்பு வைத்திருந்தாள். தகப்பனின் இச்சையை நிறைவேற்ற தன் வாழ்வையே அர்ப்பணித்து வந்தாள். அவள் தகப்பன் தரிகெட்டவனாக இருந்தாலும் அவன் மேல் அன்பு கொண்டு அவனது ஆணைகளை ஏற்றுச் செய்து வந்தாள். ஆனால் நீ என்ன செய்தாய்? உன் தந்தையான அந்த மாமனிதருக்கு என்ன நன்றி கடன் செய்தாய்? உன் தாயான அந்த உத்தமிக்கு என்ன இன்பம் கொடுத்தாய்? மாலினியாவது தோழிக்குதான் வஞ்சகம் செய்தாள். ஆனால் நீயோ பெற்றோரையே வஞ்சித்திருக்கிறாய். அந்த புனிதர்களுக்கு மகளாக இருக்க தகுதியானவளே அல்ல நீ என்று வசைபாடினான். அஸ்வதியை திட்டி தீர்த்த பின்னால் தன் அருகில் நின்றிருந்த பார்க்கவ வீரர்களை அழைத்த ஆதித்யன் அஸ்வதியை கை காட்டி, இந்த பெண்ணை இழுத்துச் சென்று அருகில் உள்ள மரத்தில் பிணையுங்கள். விசாரணைக்கு தொந்தரவு செய்யாதபடி இவள் வாயில் துணி வைத்து அடியுங்கள். வாய்தான் அடைப்பட வேண்டுமே தவிர காதுகள் நன்கு திறந்திருக்க வேண்டும். உயிர் தோழி தனக்கு எதிராக செய்த வஞ்சக செயல்களை எல்லாம் அவள் நன்கு கேட்டு வர வேண்டும் என ஆணையிட்டான். அரசனின் ஆணையை ஏற்று வீரர்களும் அவ்வாறே அஸ்வதியை இழுத்துச் சென்று மரத்தில் பிணைத்தார்கள். பின்னர் கதையை தொடருமாறு அரசன் மாலினியை நோக்கி தலையசைக்க அவள் மேற்கொண்டு கதையை சொல்லி வந்தாள். இந்த மனிதர்களுடன் தொடர்பில்தான் இருந்தேன் என்ற விஷயம் அஸ்வதிக்கு தெரியாது. தெரிந்தால் அவள் எனக்கும் என் தந்தைக்கும் இணங்க மறுப்பாள் என்பதால் அவளிடம் நாங்கள் இதை தெரியப்படுத்தவில்லை. என் நண்பர்கள் எனக்கு உதவுவதற்காக நான் செல்லும் இடங்களுக்கு எல்லாம் என்னை பின்தொடர்ந்துதான் வந்திருந்தனர். என் தந்தை மாண்டு போய் எங்களது மந்திர யுக்திகள் தோல்வியில் முடிந்து அஸ்வதி என்னிடம் பிணக்கு கொண்ட பிறகு நான் ஆதித்தபுரியை விட்டு தனித்துச் செல்லவில்லை. எனக்காக தலைநகரின் எல்லையில் காத்திருந்த என் நண்பர்களுடன் சேர்ந்துதான் சென்றேன். அப்போதுதான் பஞ்சத்தின் பிடியில் சிக்கியிருந்த மித்ரவிந்தா நாட்டிற்கு நிவாரணப் பொருட்களை சுமந்து கொண்டு வண்டிகள் சென்றிருப்பதாக என் நண்பர்கள் என்னிடம் தெரிவித்தனர். தங்களைத்தான் கொல்ல முடியவில்லை. தங்கள் மீது உங்கள் சிற்றரசு நாடுகள் வைத்திருக்கும் மரியாதையும் நம்பிக்கையுமாவது அளிக்கலாம் என்று முடிவெடுத்து முழு வீச்சில் மித்ரவிந்தா நோக்கி பயணப்பட்டோம். வழியில் தங்கியிருந்த கிராமம் ஒன்றில் தங்களை பற்றி இகழ்ந்து பேசி அவதூறு பரப்ப முயன்றோம். தாங்கள் சௌபவத இளவரசியின் மீது கொண்ட மோகத்தால் அவரை கடத்தி வந்து பலாத்காரம் செய்ததாகவும் அதை தடுக்க முயன்ற 3 மனைவிகளை நீங்களே கொன்றதாகவும் புரளி பரப்பினோம். மக்களே எங்களை நம்ப தயாராக இல்லை. அவர்கள் எங்களை கொல்லும் வெறியில் இருந்தார்கள். அந்த நேரம் பார்த்து மதுரை வீரன் போல குதிரையில் வந்தான் ஒரு மனிதன். முகமூடி அணிந்து வந்திருந்த அவன் தனது ஆட்களையும் சேர்த்தே அழைத்து வந்திருந்தான். மின்னல் வேகத்தில் சீறிப்பாய்ந்து வந்தவர்கள் கண்ணியமைக்கும் நேரத்தில் எங்களை துவைத்து எடுத்தார்கள். நான் பெண் என்பதால் இறக்கப்பட்டு சற்று மெல்லமாக அடித்தார்கள்.
ஆனால் எனக்கும் சேர்த்து என் நண்பர்களை பந்தாடிவிட்டார்கள். நாங்கள் வழியில் துடித்துக் கொண்டிருக்கையில் தங்களை பற்றிய எங்களது அவதூறு கருத்துக்களை பொய்யென விளக்கியதோடு தங்களுடைய அருமை பெருமைகளையெல்லாம் விவரித்து உரைத்து மக்களுக்கு முன்பை விட தங்கள் மீது மதிப்பு வரும்படி செய்தான் அவன். முதலில் அம்மனிதன் யாரென்று எனக்கு விளங்கவில்லை. ஆனால் அவனே தனது முகமூடியை விலக்கி தான் யார் என்பதனை ஊர் மக்களுக்கு தெளிவுபடுத்தினான். நான் மாறுவேடம் பூண்டு தலைநகரில் தங்களை தொடர்ந்து வந்தபோது பலமுறை அம்மனிதனை உங்களுடன் கண்டிருக்கிறேன். அம்மனிதன் தங்களது மெய்க்காவல் படை உபதளபதி செண்பகமாறன் தான். அவனது உரையை கேட்டு வந்த ஊர் மக்களுக்கு எங்கள் மீது அளவற்ற கோபம் உண்டாகி எங்களை மாய்க்க அவர்கள் விரைந்தார்கள். மாறன்தான் மக்களை தடுத்து நிறுத்தி, இந்த ஒரு முறை உங்களை மன்னிக்கிறேன், இனியொரு முறை என்றாவது எப்போதாவது நீங்கள் அரசருக்கு எதிராக செயல்பட்டதாக எனக்கு தெரிய வந்தால் பிறகு உங்கள் மரணம் கொடூரமாக இருக்கும் என்று எங்களை மிரட்டிவிட்டு சென்றான். நாங்களும் உயிர் பிழைத்தால் போதும் என எண்ணி உடல் காயத்தையும் பொருட்படுத்தாமல் அங்கிருந்து ஓடிச் சென்று விட்டோம் என கதையை விவரித்து வந்தாள் மாலினி. அடுத்த கணம் ஆதித்யனை நோக்கிய பிரதாபன், இவள் கூறுவதை கேட்டால் அன்றிரவு ஆற்றங்கரையில் அமர்ந்து உன் மனைவியுடனான மித்திரவிந்தா பயணத்தை எனக்கு விளக்கி வந்தாயா ஆதித்யா? தங்கை என்றே தெரியாமல் உன் சொந்த தங்கையை சந்திக்கச் சென்ற கதையை பற்றி சொல்லி வந்த போது வழியில் வாயாடி வையாபுரி உனக்கு புரட்சியாளர்கள் பற்றி தெரிவித்ததாக கூறினாயே, அவன் குறிப்பிட்ட அந்த புரட்சி கூட்டம் இதுதான் போலவே? வையாபுரி சொன்னதாக நீ கூறிய தகவலும் இந்த மந்திரக்காரி கூறும் கதையும் ஒரே போன்று உள்ளது என வியந்தான். ஆதித்யனோ, ஆம் பிரதாபா, சந்தேகத்திற்கிடமின்றி இது வையாபுரி சொன்ன கதையேதான். கதையளப்பதில் வித்தகனவன். இந்த புரட்சியாளர்களின் கதையிலும் தன் கற்பனையை கலந்து சொல்லியிருப்பானோ என்று நான் சந்தேகப்பட்டேன். ஆனால் தற்குறிப்பேற்ற அணியை இதில் அவன் உபயோகப்படுத்தவில்லை என இப்போது விளங்குகிறது. துஷ்யந்த சக்கரவர்த்தியின் கதையை கூறுகிறேன் என்று அவனுக்கு உறுதியளித்து அந்த வாக்கை செயல்படுத்தாமலேயே விட்டுவிட்டேன். பொய் கலக்காமல் உண்மை பேசியதற்காக நாடு திரும்பியவுடன் நான் அவனுக்கு அளித்திருந்த வாக்கை நிறைவேற்றப் போகிறேன் என பிரதாபனிடம் வேடிக்கையாக சொல்லி நகைத்தவன் பின்பு மாலினியின் புறம் திரும்பி, இப்போது என்னை சுற்றி நிலவி வந்த மர்மங்கள் ஒவ்வொன்றாக விலகுகின்றன. வண்டியில் கொண்டு செல்லப்பட்ட நிவாரணப் பொருட்கள் பற்றி குறிப்பிட்டாயே. புரட்சியை பரப்ப எத்தனித்து மாறன் என்னும் வேங்கையிடம் அடிபட்டு மிரட்சியில் ஓடிப்போனது உங்கள் கூட்டம்தான் என்றால், நான் அனுப்பிய அந்த பொருட்களை மித்திரவிந்தா எல்லையில் வழிப்பறி செய்து தானியங்களை வீணடிக்க முற்பட்டதும் உங்கள் வேலையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இனியொரு முறை எனக்கு எதிராக குற்றம் புரிந்தால் மாறன் உங்களை மாய்த்து விடுவதாக எச்சரித்திருந்தான். மித்திரவிந்தா மக்களின் துயர்த்தீக்க அனுப்பப்பட்ட பொருட்களை வழிப்பறி திருடர்கள் சூறையாடிய போது மாறன் தான் அவன் ஆட்களுடன் வந்து என் எதிரிகளை அடித்தும் மாய்த்தும் எனக்கு உதவினான் என்று கேள்விப்பட்டேன். மாறன் வாக்கு தவறாதவன். அதிலும் குறிப்பாக என் பாதுகாப்பு விஷயத்தில் அவன் சமரசம் செய்து கொள்ளவே மாட்டான். உங்களை முதல் முறை அவன் விட்டு வைத்ததே எனக்கு ஆச்சரியம்தான். எனில் குற்றம் புரிந்துவிட்டு இரண்டாவது முறையும் நீங்கள் அவனிடம் தப்பித்திருக்கிறீர்கள் எனில், ஒன்று வழிப்பறியில் நீங்கள் நேரடியாக ஈடுபடாமல் வேறு யாரேனும் புது நபர்களை கொண்டு அந்த திருட்டை அரங்கேற்றியிருக்க வேண்டும், அல்லது அந்த சம்பவத்தை நிகழ்த்தியது வேறு ஏதேனும் கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். நான் கூறுவது சரியா என கேட்டான் மாலினியின் கண்களை கூர்மையாக நோக்கியபடி. மாலினி தீர்க்கமாக தலை செய்து, தங்களது கணிப்பு சரியே பிரபு. தலைநகரிலிருந்து நாங்கள் கிளம்பிய போது பொருட்களை சூறையாடி பஞ்சத்தில் தவித்து வந்த மித்திரவிந்தா மக்களிடையே உங்கள் மீது இருந்து வந்த மரியாதையை சீர்குலைக்க வேண்டும் என்றுதான் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் நாங்கள் தீட்டியிருந்த அதே திட்டத்தை வேறொரு கூட்டத்தை சார்ந்தவர்களும் போட்டிருக்க வேண்டும். அது நிச்சயம் உங்கள் அருகாமையிலிருந்து கண்காணித்து வரும் உங்கள் நெருங்கிய எதிரியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனெனில் மித்திரவிந்தாவிற்கு நாங்கள் பயணம் சென்றபோது எங்களுக்கு முன்னால் சந்தேகத்திற்கிடமான சில மனிதர்கள் பயணித்ததை கண்டோம். உங்களுக்கு எதிரான கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்து மாறனிடம் அடிபட்டு நடக்கமாட்டாமல் நடந்து மித்திரவிந்தாவின் எல்லையை நாங்கள் அடைந்திருந்த போது அங்கே ஏதோ அசம்பாவிதங்கள் நடந்ததற்கான தடங்களை கண்டோம். எல்லை காவலர்களிடம் விசாரித்த போது ஆதித்தபுரியிலிருந்து வந்த வண்டிகளை எதிரிகள் மடக்கியதாகவும் பொருட்களை காப்பாற்ற சக்கரவர்த்தி தாங்களே ஆள் அனுப்பியிருந்ததாகவும் அந்த ஆட்கள்தான் எதிரிகளை கொன்று குவித்து பொருட்களை பத்திரமாக மித்திரவிந்தாவில் சேர்த்ததாகவும் அறிந்து கொண்டோம். சூறையாட முயன்றவர்கள் எங்களுக்கு முன் தலைநகரிலிருந்து கிளம்பி வந்தவர்கள் என்று ஒருவாறு தெரிந்து கொண்டோம். ஆனால் அவர்களை மாய்த்தது தங்கள் ஆட்களாக இருத்தல் முடியாது என்று சந்தேகித்தோம். ஏனெனில் வண்டிகளுக்கு துணையாக ஒரு சில வீரர்கள் மட்டுமே சென்றிருந்ததை கண்டோம். எங்களுக்கு பின்னாலும் ஆதித்தபுரியிலிருந்து வீரர்கள் எவரும் வந்திருக்கவில்லை.
எனில் மித்திரவிந்தா எல்லையிலிருந்த உங்களுடைய நலன் விரும்பி யாரோதான் இந்த காரியத்தை செய்து கிடைக்கும் பெருமையை உங்களுக்கே அர்ப்பணித்திருக்க வேண்டும் என்று எண்ணினோம். அது மாறனாக இருக்கலாம் என்று யூகித்தோம் எனச் சொல்லி வந்தாள் மாலினி. அதை கேட்ட ஆதித்யன் அவள் கணிப்பு சரியே என்பது போல தலையசைத்தான். மாலினி மேற்கொண்டு தொடர்ந்தாள். நானும் எனது நண்பர்களும் மித்திரவிந்தாவிற்குள் செல்லாமல் அதன் எல்லையிலிருந்த கிராமத்திலேயே முகாமிட்டிருந்தோம். சில நாட்களில் நாங்களே எதிர்பாராத விதமாக அஸ்வதியும் அந்தப்புற பணிப்பெண் கமலாவும் அங்கு வருவதை கண்டோம். எங்கள் கண்களை எங்களாலேயே நம்ப முடியவில்லை. பறந்து விருந்த வசுமித்ரா சாம்ராஜ்யத்தில் எத்தனையோ சிற்றரசு நாடுகள் இருக்க, சொல்லி வைத்தாற்போல் நாங்கள் சென்றிருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்த அஸ்வதியை கண்ட மாத்திரத்தில் எனக்கு மனதில் உத்வேகம் பிறந்தது. என் நண்பர்களான இந்த மடையர்கள் திட்டம் தீட்டுவதற்கு பிரயோஜனமில்லாதவர்கள். சதி பற்றி யோசிக்க என் ஒரு மூளையையே தனித்து பயன்படுத்த வேண்டியிருந்தது. அஸ்வதியை கண்ட மாத்திரத்தில் அந்த கஷ்டம் எனக்கு தீர்ந்து போனது போல் தோன்றியது. உங்களை பழிவாங்கும் எண்ணத்தையும் உங்களை அடையும் ஆசையையும் கைவிட்டு வந்தவளை மூளைச்சலவை செய்து என் வழிக்கு இழுத்தேன். முதலில் என்னுடன் மீண்டும் இணைய மறுத்தவள் ஒரு கட்டத்தில் என் ஆசை வார்த்தைகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு என்னுடன் மறுபடியும் இணைந்தாள். குறைவான ஆட்களை வைத்துக்கொண்டு தனித்து போராடாமல் எங்கள் கட்சிக்கு பலம் சேர்க்க ஆட்கள் பலரை இணைத்து கொண்டு உங்களை எதிர்க்க வேண்டும் என்று அஸ்வதிதான் எனக்கு யோசனை கூறினாள். அப்போதுதான் வழிப்பறியில் ஈடுபட்டவர்களை பற்றி எனக்கு நினைவு வந்தது. குற்றத்தில் ஈடுபட்ட அந்த எதிரிகளில் உயிருடன் உள்ளவர்களையெல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்து வைத்திருந்ததாக எனக்கு தகவல் கிடைத்தது. மித்திரவிந்தாவிற்குள் சென்று சிறையில் இருந்தவர்களை தப்புவித்து அவர்களை எங்கள் அணியில் இணைத்துக் கொள்ளலாம் என்று யோசனை தோன்றியது எனக்கு. திட்டமிட்டபடி நாங்கள் நாட்டிற்குள்ளும் பிரவேசித்தோம். சிறைக்காவலர்களை எங்கள் அழகை காட்டி மயக்கியோ அல்லது அவர்களுடன் சண்டையிட்டோ பொன்பொருள் கொடுக்கிறேன் என்ற பேராசை காட்டியோ எந்த முயற்சியும் வெற்றியடையாமல் போனால் மந்திரக்கட்டில் அவர்களை வீழ்த்தியோ கைதிகளை தப்பச் செய்யலாம் என்று எண்ணினேன். ஆனால் மித்திரவிந்தாவின் சிறைக்காவலர்களை என்னால் நெருங்கக்கூட முடியவில்லை. அவர்களுக்கு பணி கொடுத்தது அரசி அகல்யாவாக இருந்தாலும் காவலர்கள் கட்டுப்படுவது செண்பகமாறனுக்கு தான் என்று அறிந்து கொண்டோம். நாங்கள் ஆதித்தபுரியில் சுற்றி வந்திருந்ததனால் மாறன் பற்றி எங்களால் அறிந்து கொள்ள முடிந்திருந்தது. ஆனால் நாங்கள் மறைந்திருந்தபடியால் அவரால் எங்களை முன்னரே கண்டிருக்க முடியவில்லை. மறுபடியும் மாறனிடம் மாட்டிக்கொண்டால் எங்களை சித்திரவதைகள் செய்து எங்கள் வரலாறுகளை அவர் கிளறக்கூடும். பின்னர் நாங்கள்தான் ஆதித்தபுரியில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் என்பதை அவர் தெரிந்து கொள்ளக்கூடும். இனியொரு முறை அந்த மனிதனின் கண்களில் பட்டு எங்கள் உயிரை நாங்களே அபாயத்தில் சிக்க வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று முடிவெடுத்து கைதிகளை தப்பச் செய்வது பற்றிய சிந்தனையை கைவிட்டோம். மித்திரவிந்தாவில் மாறனின் நடவடிக்கைகள் எங்களுக்கு விந்தையாக இருந்தன. சக்கரவர்த்தி தங்களது மெய்க்காவல் படை உபதளபதிக்கு மித்திரவிந்தாவில் என்ன வேலை என்று யோசித்து வந்தோம். அவர் அரசிக்காக எத்தனையோ உபகாரங்களை செய்து வந்தும் தான் அந்த உதவிகளை செய்ததாக அவர் வெளிக்காட்டிக் கொண்டதில்லை. அரசி அகல்யாவை குஞ்சுகளை அடைக்காக்கும் தாய்ப்பறவை போல கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தார். மித்திரவிந்தாவுக்கென தனி போர்ப்படை இருந்தாலும் மாறன் அவர் தலைமையில் தனியாக படையொன்றை வழிநடத்தி வந்து நாட்டின் படையை கண்காணித்து வந்தார். அடிக்கடி இரகசிய கூட்டங்கள் நிகழ்த்துவதும் நாடு முழுவதும் பயணப்படுவதாகவுமே இருந்து வந்தார். அவரை நாங்கள் வேவு பார்த்ததில் அவரிடம் ஏதோ ரகசியம் இருப்பதாகவும் எதையோ ஒன்றை வெளி உலகத்திலிருந்து அவர் மறைப்பதாகவும் உணர்ந்தோம். அவரை ஒற்றறிவதற்காகத்தான் நாங்கள் அவர் வசித்து வந்த அமுத மாளிகையை வட்டமடித்து வந்தோம். அப்போது ஒருமுறை அம்மாளிகையில் கோகிலா தேவிகா இருவரும் உள்நுழைவதையும் மாறன் கோகிலாவை ராஜ மரியாதையுடன் அழைத்துச் செல்வதையும் கண்டோம். இந்த பணிப்பெண்ணுக்கு எதற்கு இத்தனை மரியாதை என்று நான் யோசித்து வந்த வேளையில்தான் எங்கள் கூட்டத்தில் இருந்த கமலா என்னிடம் ஒரு நிகழ்வை விவரித்தாள். தலைநகரில் சிறையில் அடைக்கப்பட்டு தங்கள் முன்பு விசாரணைக்கு நிற்க வைக்கப்பட்டிருந்த போது மாந்திரிகத்தை நிகழ்த்தியது தான் என தேவிகா கூறி வந்தாளாம். நாங்கள் செய்த குற்றத்திற்கான பழியை அவள் ஏன் தன் தலை மீது சுமத்தி கொள்ள வேண்டும் என்று ஆலோசித்து வந்தோம். அப்போதுதான் எங்களுக்கு ஒரு விஷயம் புலப்பட்டது. கோகிலா, தேவிகா, மாறன், சுகந்தி இன்னும் சிலர் சேர்ந்து தனியாக ஏதோ நாடகம் போட்டு வருகின்றனர் என்று. அரசர் தங்களுக்கு நேரவிருக்கும் அபாயங்களை எல்லாம் அவர்கள் தாங்களாக எதிர்கொண்டு உங்கள் எதிரிகளை அவர்களே கண்டறிந்து வேட்டையாடி ஏதோ ஒரு நன்றி கடனை தீர்ப்பதற்காகத்தான் அவர்கள் இவ்விதம் பொய்களையும் நாடகங்களையும் அரங்கேற்றி வருகின்றனர் என்று புரிந்து கொண்டோம். அந்த அமுத மாளிகையில் நாங்கள் கண்டது மாறனையும் அவரது கூட்டாளிகளையும் மட்டுமல்ல,
நாகம்மாள் பாட்டியையும் தான். சக்கரவர்த்தி தங்களது அபிமானத்தை பெற்ற அவர் பலகாரக்கடை போட்டு அந்த மாளிகையில் வசித்து வர வேண்டிய அவசியம் என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் தொடர்ந்து அம்மாளிகையை கண்காணித்து வந்தோம். அப்போதுதான் எங்களால் நம்பவே முடியாத அதிசய காட்சி ஒன்றை அங்கு நாங்கள் கண்டோம். அந்த அதிசயம் தங்களை தங்கள் மனைவி மகனுடன் அந்த மாளிகையில் தங்கியிருக்க கண்டதுதான். கதைகளிலும் கற்பனைகளிலும் மட்டுமே நடப்பது போன்று பழிவாங்குவதற்காக நாங்களே தேடி வந்த அரிய சந்தர்ப்பம் உங்கள் வரவு மூலமாக தானாக எங்களை தேடி மித்ரவிந்தாவுக்கு வந்திருந்தது. அன்றிலிருந்து பாட்டியை தொடர்வதை கைவிட்டு தங்களை பின்தொடர்ந்தோம். இளவரசரை பாட்டியிடம் விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் மனைவியுடன் வெளியே சென்று வருவதை கண்டோம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இளவரசரை கடத்திச் சென்று விடலாம் என்று திட்டமிட்டோம். மாளிகையை கழுகு போல வட்டமடித்து வந்தோம். ஆனால் முகத்தை மறைத்திருந்த எங்களைக் கண்டு சந்தேகித்து நாகம்மாள் பாட்டி இளவரசனை விட்டு இம்மியும் நகரவில்லை. வீரர்களை வாயிலில் காவலுக்கு நிற்க வைத்துவிட்டு கதவுகளை மூடிக்கொண்டு குழந்தையை காவல் காத்து வந்தார். பிள்ளையை கடத்துவது இயலாத காரியம் என உணர்ந்த நாங்கள் கோவிலுக்கு சென்றிருந்த உங்களை தொடர்ந்து வந்தோம். தூண் மறைவில் நின்று கொண்டு முகங்களை வஸ்திரங்களால் மறைத்து கொண்டு உங்களை நோட்டம் விட்டோம். நீங்கள் கூட எங்களை கவனிக்கவில்லை. ஆனால் வருணன் கவனித்து விட்டார். சந்தேகத்துடன் எங்களை திரும்பி பார்த்த வண்ணமே உங்களை பின்தொடர்ந்தார் அவர். அப்போது எப்படியோ தங்களிடம் அகப்படாமல் தப்பித்து விட்டோம். அதன் பின்பு நெடுங்காலத்திற்கு தலைநகர் பக்கம் நாங்கள் தலை காட்டவே இல்லை. ஊர் விட்டு ஊர் அலைந்து திரிந்து தங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி வந்தோம். பார்க்கவ இளவரசனுடைய திருமண தேதி நெருங்கியது. எப்படியும் அந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக தாங்கள் வருவீர்கள் என உணர்ந்து உங்களுக்கு முன்னாலேயே நாங்கள் பார்க்கவத்திற்கு வந்து முகாமிட்டோம். எங்கள் ஆட்கள் பார்க்கவ வீரர்களுடன் நெருங்கி பழகி கோட்டைக்குள் நடக்கும் நிகழ்வுகளை அறிந்து வந்தார்கள். அப்படித்தான் சந்திரபுரியிலிருந்து வந்திருந்த எதிரிகள் பலர் உங்களிடம் மாட்டிக்கொண்டிருப்பதை அறிந்து கொண்டோம். அதில் ஒரு பெண் மாய்க்கப்பட்டதையும் மற்றவர்கள் கொல்லப்படாமல் உயிருடன் விடப்பட்டதையும் காவலர்கள் மூலம் கோட்டைக்கு வெளியே இருந்த நாங்கள் அறிந்து கொண்டோம். சதியின் காரணகர்த்தாவை தேடி நீங்கள் நிச்சயம் சந்திரபுரிக்கு கிளம்பி வருவீர்கள் என்று யூகித்து அன்றே இரவோடு இரவாக எங்கள் பயணத்தை துவங்கினோம். வழியில் சிறிதும் ஓய்வெடுக்காமல் ஓட்டமும் நடையுமாகவும் கூலி கொடுத்து மாட்டு வண்டிகளில் பயணித்தும் விடத்திற்கு வந்து சேர்ந்தோம். சந்திரபுரியின் எல்லையை நெருங்கிவிட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் என்று உணர்ந்து எல்லைக்கு வெகு தூரத்திற்கு முன்பே உங்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று திட்டமிட்டோம். பொதுவாக பெரும்படையை கிளப்பிக் கொண்டு செல்லாமல் தனித்து பயணிப்பதுதான் உங்களுக்கு பிடிக்கும். வருணனும் உங்களுக்கு எதிரியாகிவிட்டபடியால் உங்கள் விருப்பத்திற்கு இடைஞ்சல் இல்லாமல் பாதுகாப்புக்காக மிக சொற்ப வீரர்களுடன் மட்டுமே நீங்கள் பயணம் வருவீர்கள். உங்களை எளிதில் கைதாக்கி விடலாம் என்று எண்ணி சீறிவரும் குதிரைகளை தரையில் வீழ்த்தவும் மெல்லியதாகவும் வலுவுள்ளதாகவும் கூடிய கயிற்றை பாதைக்கு குறுக்கே கட்டியிருந்தோம். வலையை விரித்து திமிங்கலம் வரும் என்று காத்திருந்தால் வலைக்குள் வந்து விழுந்ததோ வரதன் என்ற ஒரு பெருச்சாளி. அதன் பிற்பாடு நிகழ்ந்த சம்பவங்களை தாங்களே அறிவீர்கள் பிரபு என்று கதையை முடித்தாள் மாலினி. கதை கேட்டு வந்த ஆதித்யனுக்கு நெடுநேரமாக ஒரு சந்தேகம் இருந்து வந்தது. அதை பெண்ணவள் முழுவதுமாக கதையை கூறி முடித்த பின்பாக கேட்டுக்கொள்ளலாம் என்று விட்டு வைத்திருந்தான். கதையை இறுதி வரை சொல்லி முடித்த பின்பாக தனது ஐயத்தை அவளிடம் வினவினான். கேரளத்திலிருந்து கிளம்பி வசுமித்ராவில் பல இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து கூட்டாளிகளை பிடித்து கொண்டு பல மாதங்களை கடத்தி வந்திருக்கிறீர்கள். செலவுகளை எல்லாம் எப்படி சமாளித்தீர்கள்? உணவு உறைவிடத்திற்கு என்ன செய்தீர்கள்? நான் அஸ்வதியை சந்திப்பதற்காக கேரளம் வந்திருந்த போது அங்கிருந்த கட்டிடங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகியிருந்தன. பயிற்சி பள்ளி உட்பட நீங்கள் தங்கியிருந்த வீடுகள் வரை அனைத்துமே தீக்கிரையாகியிருந்தது. நான் கண்டபோது அங்கு ஒரு சில ஓலை குடிசைகளே எஞ்சியிருந்தன. அஸ்வதி தங்கியிருந்த குடிலில் வறுமை தாண்டவமாடியது கண்கூடாக தெரிந்தது. அப்படியெனில் உங்களுக்கு வழிச்செலவுக்கு எவ்வாறு பணம் கிடைத்தது என்று விசாரித்தான். மாலினி பயந்து நடுங்கியபடியே அவனிடம், எங்களிடம் பொன்பொருள் எதுவும் இருந்திருக்கவில்லை அரசே. வீட்டில் எரிந்து போன பொருட்கள் போக எங்கள் காது கழுத்தில் அணிந்திருந்த நகைகளை விற்றே நாங்கள் அன்றாடம் பசியாறி வந்திருந்தோம். பயணம் கிளம்பி வந்த சில தினங்களிலெல்லாம் கொஞ்ச நஞ்சம் இருந்த காசும் தீர்ந்து போய்விட்டன. பசியை தீர்க்கவும் லட்சியத்தை நோக்கி நடைபோடவும் நாங்கள் வழிப்பறி செய்ய ஆரம்பித்தோம். வசுமித்ரா வரும் வழியிலேயே எங்கள் திருட்டை ஆரம்பித்து விட்டோம். ஊர் எல்லையில் பதுங்கியிருந்து இரவில் பயணம் வருவோரிடம் கொள்ளையடித்து வந்தோம். தேவைக்கு போதுமான பொருள் கிடைத்த பிறகு கொள்ளையடிப்பதை நிறுத்திவிடலாம் என்றே கருதியிருந்தோம்.
ஆனால் பண வாடை எங்களை மயக்கிவிட்டது. என் மாமா அச்சுதஜெயன் ஆயுள் முழுவதும் சிரமப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து சம்பாதித்த செல்வத்தை நாங்கள் ஓரிரு ஆண்டுகளில் கொள்ளையடித்தே சேர்த்துவிட்டோம். அந்த வெற்றியை எண்ணி பார்க்கையில் திருட்டுத் தொழிலை கைவிடக்கூடாது என்று முடிவெடுத்து அதையும் தொடர்ந்து செய்து வந்தோம். உங்கள் அந்தப்புற பணிப்பெண் கமலாவுக்கு திருடுவதற்கான யுக்திகளை கற்றுக் கொடுத்து அரசிமார்களின் ஆபரணங்களை களவாடி வர அவளுக்கு பயிற்சி கொடுத்தோம். அவளும் பல காலமாக தொடர்ந்து முயற்சித்துதான் வந்தாள். ஆனால் வாகினியின் காவலை மீறி ஒரு தகரத்தை கூட கமலாவால் களவாடி வர முடியவில்லை. நாங்கள் கொள்ளையடித்த அத்தனை செல்வத்தையும் கையில் வைத்து கொண்டே பயணிக்க முடியாதென சேமித்த பொக்கிஷங்களை ஆதித்தபுரியின் அருகிலுள்ள கிராமம் ஒன்றில் காட்டுப்பகுதியில் உள்ள பெரிய ஆலமரத்திற்கு அடியில் மூட்டை கட்டி புதைத்து வைத்திருக்கிறோம். எங்கள் முயற்சியில் வெற்றி பெற்று உங்களை கொன்ற பிறகு அந்த கிராமத்திற்கு சென்று புதைத்த செல்வங்களை தோண்டி எடுத்துவிட்டு அப்படியே எரிகிற வீட்டில் பிடுங்கினது லாபம் என்று உங்கள் மரணத்தால் உண்டாகப் போகும் கொந்தளிப்பில் எவரும் அறியாமல் ஊர் முழுக்க அலைந்து திரிந்து கையில் கிடைத்தவற்றையெல்லாம் வாரி சுருட்டி கொண்டு தொலைதூரத்திற்கு ஓடிச் சென்று நிம்மதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தோம். ஆனால் எங்கள் திட்டம் மீண்டும் ஒரு முறை தோல்வியில் முடிந்துவிட்டது என வருத்தப்பட்டாள். வருந்தியவளை ஏளனமாக நோக்கிய அரசன், ஐயோ பாவம், எத்தனை மகத்தான திட்டம் அநியாயமாக இப்படி பாழடிக்கப்பட்டு விட்டதே. எல்லாவற்றுக்கும் அந்த வருணன் தான் காரணம். என்னை முந்திக் கொண்டு பயணம் கிளம்பி வந்த அவன் வழியில் எதிரிகள் உள்ளார்கள் என மோப்பம் பிடித்து சாமர்த்தியமாக வரதனை அனுப்பி பரிசோதித்திருக்கிறான். அவன் மட்டும் என் துணைக்கு வராமல் பார்க்கவத்தில் விருந்துணவை ரசித்தபடி இருந்திருந்தானெனில் இந்நேரம் நான் உங்களிடம் கைதியாகியிருப்பேன். இல்லையா பெண்ணே என ஆதரவாக பேசுபவன் போல பாசமான குரலில் கேட்டு வந்தவன் அடுத்த கணம் வதனத்தையும் குரலையும் கடுமையாக்கிக் கொண்டு, கொன்று புதைத்து விடுவேன். செய்தது எல்லாம் கொலை கொள்ளை, இதில் திட்டம் தோல்வியடைந்து விட்டது என வருத்தம் வேறா? தெரிந்து கொள்ளடி ஒரு விஷயத்தை. வருணன் வந்திருக்காவிடினும் உங்களால் என்னை நெருங்கியிருக்க கூட முடியாது. அவனை விட செவித்திறனும் விவேகமும் எனக்கு பல மடங்கு அதிகம். நான் தனித்து வந்திருந்தாலும் உங்கள் தலையெழுத்து மாறியிருக்காது. அப்போதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைத்தே தீரும் என அதட்டினான். இப்போது பிரதாபனுக்கு ஏதோ சந்தேகம் தோன்ற அவன் தரையில் ஊன்றி இருந்த தீப்பந்தத்தை கையில் எடுத்து மாலினிக்கு அருகில் காட்டி எதையோ ஆராய்ந்தான். சோதித்து முடித்தவன் மாலினியை நோக்கி, நிறைய செல்வங்களை திருடியதாகச் சொன்னாய். உன் உடலில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லையே. அத்தனை நகைகளையும் பூமியில் புதைத்து விட்டு வந்து விட்டாயோ? திருடிய நகைகளை அணிந்து வந்திருந்தால் மரணம் எய்துவதற்கு முன்னர் குறைந்தது ஆபரணங்களை அணிந்து கொண்ட மகிழ்ச்சியாவது கிடைத்திருக்கும். இப்போது பார், அதுவும் இல்லாது போயிற்று. ஆனாலும் உன்னை பயிற்சி பள்ளியில் பார்த்தவரை சிறு வயதிலேயே உனக்கு ஆடை ஆபரணங்கள் மீது ஆவல் அதிகமே. அப்போதே விதவிதமான அலங்காரங்களை செய்து உடலெங்கும் நகைகளை மாட்டிக்கொண்டு என் கண்ணில் பட வேண்டும் என்பதற்காகவே எனக்கு எதிரே வலம் வருவாயே. இப்போது எப்படி அந்த பழக்கம் அடியோடு மாறிப்போய்விட்டது? ஒருவேளை நான் உன்னை ஏற்க மறுத்து வேறு மனம் புரிந்து கொண்டு விட்டதால் விரக்தியில் அலங்கார அணிகலன்களை புறக்கணித்து விட்டாயா? அதுவும் இல்லை, உலகமகா திருடி உன்னிடமே வேறு திருடன் ஒருவன் கைவரிசையை காட்டிவிடுவான் என்று பயந்து விட்டாயா என கிண்டலாக கேட்டு நகைத்தான். மாலினிக்கு இந்த நையாண்டி பேச்சுகளை கேட்டு பேசியவனை கொன்று போட வேண்டும் என்ற ஆத்திரம் வந்தது. ஆனால் தான் இருக்கும் நிலையில், மனோசாஸ்திரம் அறிந்த ஆதித்யனுக்கு எதிரே தான் அமர்ந்திருக்கும் சூழ்நிலையில் வெறுப்பை மனதில் ஒளித்து வைத்திருப்பது கூட ஆபத்து என உணர்ந்து தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டாள் அவள். பல்லை கடித்து பொறுமையை வரவழைத்துக் கொண்டவள் கேள்வி கேட்டவனிடம், இப்போதும் அணிகலன்கள் அணிந்து கொள்வதில் எனக்கு நாட்டம் அதிகம்தான் தளபதி. நானே கொள்ளைக்காரி, அத்துடன் வாழ்வித்தையில் கை தேர்ந்தவளும் கூட. எனில் நான் வேறொரு திருடனுக்கு ஏன் அஞ்ச வேண்டும்? இப்போதும் ஆபரணங்கள் அணிந்தேதான் வந்திருந்தேன். ஆனால் வருணன்தான் அந்த காட்டெருமை வரதனிடம் என் நகைகளை கழற்றுமாறு உத்தரவிட்டார். பொன்னை கண்ட பின்பு பேயாக மாறிவிட்ட அந்த எருமை என் நகைகளையும் அஸ்வதியின் நகைகளையும் அதன் கையாலேயே பறித்துச் சென்று விட்டது என வரதனை வார்த்தையாலேயே கடித்து குதறினாள். அச்சமயம் ஆதித்யன் இடையிட்டு, நகைகளை கழற்ற வருணன் உத்தரவிட்டானா? எதற்காக அவன் இதை செய்யச் சொன்னான்? அவன் செய்கையில் ஏதோ காரணம் உள்ளதாக எனக்கு படுகிறது. எதையோ ஒன்றை எனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இவ்வாறு உங்கள் நகைகளை அவிழ்க்கச் சொல்லியிருக்கிறான் என மாலினியை பார்த்தபடியே தனக்குத்தானே பேசிக்கொண்டவன் பிறகு கண்களை மூடி நெற்றிப்போட்டில் கை வைத்து யோசித்து வந்தான். அவன் சந்தேகத்திற்கான விடை கிடைத்தது அவனுக்கு.
கண்களை திறந்து பிரதாபனை ஏறிட்டான். நண்பனுடைய கண்களில் இருந்த பிரகாசம் அவன் வருணனின் எண்ணத்தை புரிந்து கொண்டு விட்டான் என பிரதாபனுக்கு உணர்த்தியது. அவன் ஆதித்யனிடம், என்னடா ரகசியம் அது? அவன் எதை உணர்த்துவதற்காக இச்செயலை செய்திருக்கிறான்? நேத்ராவின் உயிரை பறிக்க உன்னிடம் அனுமதி கோராமல் திட்டம் வகுத்திருந்தவன் இப்பெண்களின் விஷயத்தை உன்னிடம் விட்டுச் சென்றிருக்கிறான். அரசிக்கு ஆபத்து விளைவித்தவர்களை அவன் மாய்க்காமல் சென்றதே விந்தைதான். இதில் நகைகளை பறித்துச் சென்றிருக்கிறானே, என்ன காரணம் ஆதித்யா என ஆர்வம் தாழாமல் கேட்டான். ஆதித்யனோ, காரணம் இருக்கிறதுதான் பிரதாபா. இவர்களுக்கு நான் என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறான் அவன். இவர்களுக்கு நான் மரண தண்டனை கொடுப்பதை அவன் விரும்பவில்லை. அவனே விரும்பியிருந்தாலும் இவர்களை கொல்வதில் எனக்கு உடன்பாடில்லை. நான் முன்னரே இப்பெண்களுக்கான தீர்ப்பை எழுதிவிட்டேன். அதை நாளை காலையில் உனக்கு தெரிவிக்கிறேன். இப்போது அசதி நீங்க நாம் ஓய்வெடுப்போம் என பேச்சுக்கு திடீர் நிறுத்தற் குறியீடு வைத்துவிட்டு அமர்ந்திருந்த மரக்கட்டையிலிருந்து எழுந்தவன் கைகளை உயரத் தூக்கி சோம்பல் முறித்தான். கேள்விக்கு பதில் கூறாமல் பாதியிலேயே எழுந்துவிட்ட நண்பனின் மீது கோபம் கொண்ட பிரதாபன் தானும் எழுந்து உயரத் தூக்கியிருந்த ஆதித்யனின் கையை கீழிழுத்து இழுத்த கையை முரட்டுத்தனமாக பின்னால் முறுக்கி, என்னடா, என்னை பார்த்தால் குழந்தை போலத் தெரிகிறதா? பிள்ளைக்கு கதை சொல்லி தூங்க வைக்கும் போது மீதி கதையை நாளை சொல்கிறேன் என பொய் சமாதானம் சொல்வது போல என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா? நான் எதை கேட்டாலும் விளக்க மறுக்கிறாய். நீயும் தெளிவுபடுத்த மறுக்கிறாய். இந்த கைதிகளையும் என் கேள்விக்கு பதில் கூற விடாமல் தடுக்கிறாய். ஒழுங்காக இப்பெண்களுக்கான தீர்ப்பு என்னவென்று இப்போதே சொல்லிவிட்டு தூங்கச் செல். இல்லையெனில் நான் உன்னை படுக்கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் என சண்டை பிடித்தான். ஆதித்யனோ கையை முறிப்பதனால் ஏற்படும் வலியால் அவதியுறுவதும் அதைத் தொடர்ந்து சிரிப்பதுமாக போக்கு காட்டி பிரதாபனிடமிருந்து தன் கையை உருவிக்கொண்டு, சொல்கிறேனடா, எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறேன். நீ முதலில் கேட்ட கேள்விக்கு இப்போது பதில் கூறுகிறேன். இந்த ஆண் கைதிகள் யாரென்று நீ கேட்டிருந்தாயே, அவர்களை தெரிந்து கொண்டு விசாரணைக்கு நீ தடை ஏற்படுத்திவிடக் கூடாது என்றுதான் நான் அந்த கயவர்கள் குறித்து இந்த பெண்களை பேசவிடாமல் செய்து வந்தேன். இப்போது விசாரணை முடிந்துவிட்டபடியால் அவர்களின் வரலாறை நானே கூறிவிடுகிறேன். கூடவே அந்த தடியர்களை உன் வசமே ஒப்படைத்து விடுகிறேன். அவர்களுக்கான தீர்ப்பை வழங்க வேண்டியது உன் பொறுப்புதான். நீ என்ன தண்டனை வழங்கினாலும் நான் அதில் தலையிட மாட்டேன். கொதிக்கும் எண்ணெயை அவர்கள் தலையில் ஊற்றுவாயோ அல்லது கழுமரத்தில் அவர்களை தொங்கவிடுவாயோ, அது உன் விருப்பம். உனது பாணியிலேயே அவர்களுக்கு தண்டனை கொடு. அவர்கள் யாரென்று கூறினால் காலை வரை நீ பொறுத்திருக்க மாட்டாய். இரவோடு இரவாக அவர்களுக்கான தண்டனையை நிறைவேற்றி விடுவாய். அவர்களின் உயிரை பறித்த பின்னரும் உனக்கு நிதானம் வந்து இந்த பெண்களுக்கு நான் அளிக்கப் போகும் தீர்ப்பை கேட்க உனக்கு பொறுமை இருந்ததெனில் அப்போது வந்து உறக்கத்திலிருந்து என்னை எழுப்பிக் கேள், சொல்கிறேன். ஆனால் என் ஒப்பந்தத்திற்கு நீ உடன்பட வேண்டும். ஆண்களுக்கு மட்டும்தான் நீ தண்டனை கொடுக்க வேண்டும். இப்பெண்களின் முடிவை நீ நிர்ணயிக்க கூடாது. சம்மதமா என கேட்டான். பொறுமையை இழுத்து பிடித்துக் கொண்டு பிரதாபன் இதற்கு சம்மதிக்க மரத்தடியில் மண்டியிட்டிருந்த மனிதர்கள் வீரர்களின் காவலை மீறி எழுந்து ஓடி வந்து ஆதித்யனின் பாதத்தில் விழுந்து, பிரபு, எங்களை விட்டுவிடுங்கள். அல்லது தண்டிப்பதாக இருந்தால் அதை நீங்களே செய்யுங்கள். பிரதாபனிடம் எங்களை ஒப்படைக்காதீர்கள். தெரியாமல் தவறிழைத்து விட்டோம் என மன்றாடினர். ஓடி வந்தவர்களை தடுக்க வந்த வீரர்களை கையை ஓங்கி தடுத்து நிறுத்தி இருந்த ஆதித்யன் அதே நிலையுடன் பாதம் பணிந்தவர்களை பார்த்து, காலம் கடந்து விட்டதரா தம்பிகளா? இனி காலில் விழுந்து என்ன புண்ணியம்? என் பிரதாபனிடம் ஒப்பந்தம் போட்டுவிட்டேன். அவன் என் நண்பனாக இருந்தாலும் நான் அரசனாயிற்றே. ஒப்பந்தத்தை மீறுவது அரசனுக்கு அழகல்லவே. அதுவும் இன்றி நீங்கள் அதிகப்படியான காலம் உயிர் வாழ்ந்து விட்டீர்கள். நீங்கள் இழைத்திருக்கும் குற்றங்களுக்கு இது மிக மிக அதிகப்படியான காலம்தான். ஆதலால் இப்போது உயிரை விட்டு மறுபடியும் பிறப்பெடுத்து வாருங்கள். அந்த பிறவியிலாவது என் நண்பனின் கண்களில் படாதீர்கள் என இலக்காரமாகச் சொல்லிவிட்டு பிரதாபனிடம் அவர்கள் யாரென்ற உண்மையை விளக்கினான். அடுத்த நொடி ருத்ராமூர்த்தியாக மாறிய பிரதாபன் சற்று முன்பு வரை இருந்த விளையாட்டுத்தனங்கள் நீங்க பெற்று அந்த ஆடவர்களை சம்ஹாரம் செய்ய துவங்கினான்.